இன்னைக்கு நம்மளோட ஒர்க் என்னன்னா ஒரு 35 ஹெச்பிக்கு வந்து டிரைவ் பேனல் மாட்டி அதுக்கு ஒயர் கனெக்ஷன் பண்ண போறோம். இன்க்ளூடிங் ஒயர் எல்லாத்துக்குமே லெக் அடிச்சு கிரிமிங் பண்ணிட்டு நம்ம வந்து டெர்மினேஷன் பண்ண போறோம். இந்த டிரைவ் பேனல்ல வந்து 1.5 ஹெச்பி 2 மோட்டர் இருக்கு. ஸோ 2 மோட்டருக்கு தனித்தனியான ஒரு கான்டாக்டர் மாட்டி புஷ் பண்றது தனித்தனியா இருக்கும். செப்பரேட்டா பாத்தீங்க அப்படின்னா 30 ஹெச்பி மோட்டருக்கு நம்ம தனியா செப்பரேட்டா ஒரு டிரைவ் ஒன்று மாட்டியிருக்கோம். ஸோ இதுக்கும் கான்டாக்டே மாட்டிருக்கலாம்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ம மாட்ட போறது வந்து தவுட்டு மில்ல வந்து இந்த மாதிரி கான்டாக்டர்லாம் மாட்டணும் அப்படின்னா மைக்ரோ டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகி அந்த கான்ட்ராக்டர் 6 மாதத்துக்குள்ளேயே போகிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மில்லுலலாம் நம்ம வந்து ஆயில் ஸ்டார்டர் இல்லை இந்த மாதிரி டிரைவ் போட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது, மோட்டர் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கான்ட்ராக்டர்லாம் மாட்டணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபேஸ் கட் ஆச்சு அப்படின்னா 2 ஃபேஸ் தான் போகும். அந்த மாதிரி போகிற டைமில் வந்து மோட்டர் போகிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. டஸ்ட் அதிகமாக உள்ள இடத்துல ஆயில் ஸ்டார்டர் இல்லை இந்த மாதிரி டிரைவ் மாட்டிக்கிட்டு அப்படின்னா மோட்டருக்கு ரொம்பவே சேஃப்டி. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.